ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். நீங்கள் கிளிக் பண்ண ஒவ்வொரு இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு தரும்படி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸில் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய இந்த புக் மார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ புக் மார்க் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து புதுசாக விசிட் பண்ணுறோம், அந்த வெப்சைட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து புக் மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அதான் வந்து இந்த புக் மார்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப், ஜிமெயில், ஐசிஐசி இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து அந்த புக் மார்க் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம வந்து பிடிச்ச வெப்சைட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற இடம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா புக் மார்க் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 20 இல்லை 50 புக் மார்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ரெண்டாவது புக் மார்க் வந்து தேடிட்டே இருப்போம். இது எங்கே நம்ம சேவ் பண்ணணும்னு தெரில, எந்த இடத்துல இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக தேடிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம். ஸோ புக் மார்க் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் புக் மார்க் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஜிமெயில் போகணும் அப்படின்னா ஜிமெயிலை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து என்ன ஜிமெயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். அஸ் வெல் அஸ் எனக்கு வந்து ஒரு பேங்கோட போர்ட்டலுக்கு போகணும் அப்படின்னா பேங்கோட சைட் நான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். ஸோ இதான் வந்து புக் மார்க்கு. இதில் புக் மார்க் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த புக் மார்க் ஃபோல்டரை பற்றியும் மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி புக் மார்க்கோட ஃபோல்டர் நம்ம போட்டு வைக்கின்றனால என்ன யூஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த புக் மார்க் ஃபோல்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். 3 டாட்டட் லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து புக் மார்க் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இந்த இடத்துல புக் மார்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த புக் மார்க் மேனேஜரை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி முடித்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண புக் மார்க் ஃபுல்லாக இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புக் மார்க் பார் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதர் புக் மார்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு 3 டாட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து நியூ ஃபோல்டராக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க எதெல்லாம் பேங்க் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிட்டி யூனியன் பேங்க்கோட சைட்டை உள்ளே போட்டுடலாம். ஸ்டேட் பேங்க், தென் வந்து பர்சனல், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட சைட் இருக்குது. ஸோ இதை எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து ஒரு ஃபோல்டர் போடுறேன். ட்ராவல் அப்படின்னு சொல்லி போடுறேன். TRAVEL ட்ராவல் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ நம்ம ட்ராவல் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ட்ராவல் ரிலேட்டடாக நம்ம போட்டு வச்சுருக்க புக் மார்க்ஸ்லாம் இதில் எடுத்துகிட்டு போய் ட்ராக் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளைட் புக்கிங். ஸோ இதை ட்ராக் பண்ணி இப்படி தூக்கிட்டு போய் போட்டோம்னாக்கா இந்த இடத்துல உட்காந்துரும். அடுத்து வந்து IRCTC ரயில்வே வெப்சைட்டு, இதையும் ட்ராவலில் போட்டோம். அடுத்த புக் மார்க் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து யூடியூபு, தென் வந்து இந்த புக் மை ஷோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஃபாஸ்டாகோட வெப்சைட், அதனால் இந்த வெஹிக்கிள்ஸில் எடுத்து போட்டுட்டேன். இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இன்னும் FM ரேடியோ ஒன்று இருக்குது, ஆன்லைன் FM, அதையும் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். ஸோ மேக்ஸிமம் ஓவர். இப்போ நம்ம வந்து இந்த க்ரோம் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண இந்த டைரக்டரிஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுது. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நம்ம குரூப் பண்ணி வைக்கிறனால ஒரே குரூப்புக்குள்ளே அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வெப்சைட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம பேங்க்கை வந்து கிளிக் பண்ணும்போது உள்ள 3 டைப் ஆஃப் நெட் பேங்கிங்கோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணால் சிட்டி யூனியன் பேங்க் தரனால போயிடும். அஸ் வெல் அஸ் அடுத்து வந்து ட்ராவல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட வெப்சைட் தான் வச்சுருக்கோம். இதில் கிளிக் பண்ணோம்னா IRCTCயோட வெப்சைட் வந்துடும். ஸோ தென் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம ஜென்ரலாக தெரிஞ்ச மாதிரி யூடியூப் இருக்குது. இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னா யூடியூபோட மெயின் பேஜுக்கு போயிடும். அடுத்து வெஹிக்கிள்ஸில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ICICI டேக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபாஸ்டாகோட வெப்சைட்டுக்கு வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு டைரக்டரியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா குரூப் பண்ணி வச்சுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன்ஸ் ஒர்க் நேரத்தில் நம்மளோட டென்ஷன்ஸை வந்து நம்மளால் வந்து குறைச்சிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.